முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுரு நாளின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விசுவாச வருடம் வைகாசி மாதம் 16ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 30ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. நட்சத்திரம் புனர்பூசம், சந்திராஷ்டமம் கேட்டை. யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் கண்டம், கரணம் வணிசை, திதி சதுர்த்தி. வாரசூலை மேற்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் வெல்லம். சுப வேளைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சிறப்பு ஆலய வழிபாடுகள்: திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பருக்கும் ஸ்ரீ காந்திமதி அம்மனுக்கும் தாபரமணி ஆற்றில் ஜலத்தில் அபிஷேகம், பின் அலங்கார திருமஞ்சன சேவை. மிலட்டூர் ஸ்ரீ விநாயகப் பெருமான் வாகனத்தில் புறப்பாடு. திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கிளி வாகனத்தில் காட்சி தருகிறார். ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதவர்த்தினி அம்மன் நவசக்தி மண்டபத்தில் எழுந்தருதல். இன்றைய விரதாதி விசேஷங்கள்: சதுர்த்தி மற்றும் கரிநாள். இனி உங்களுக்கான இன்றைய தினசரி ராசி பலன். மேஷம். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் காண்பீர்கள். லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும். இப்போ இருக்கும் கிரக சூழ்நிலையில் உங்கள் வருமானம் லாபங்கள் அதிகரிப்பது மகிழ்ச்சி என்றாலும் அது நேர்வழியிலே இருக்க வேண்டும். குறுக்கு வழியில் முயற்சி செய்தால் பெண்ணால் சட்ட சிக்கலில் மாற்றிக்கொள்ள வேண்டி வரும். உங்களோட முயற்சிகள் வெற்றி பெறும். மனதில் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செயல்படுத்தி செயல் திட்டத்தை வெற்றி பெற செய்வீர்கள். தனவரவு பணவரவு உண்டாகும். அரசு இனங்களில் நல்ல வெற்றிகள் உண்டாகும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மனைவியின் வாழ்க்கை துணையின் அதீத செலவுகள் அதிகரிப்பதால் அதை சுப விரயங்களாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். ரிஷபம். நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு தனவரையும் பணவரவையும் தரும். பணப்புழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தினர் உதவிகரமாக இருப்பார்கள். இருந்தாலும் உங்களுடைய நடவடிக்கைகள் ஆக்ரோஷத்தையும் உணர்ச்சிபூர்வமாக செயல்படுவதையும் தவிர்க்கவும். காரியங்களை அவசரப்படாமல் நிதானமாக செய்வது வெற்றியை தரும். இல்லாவிடில் சிறு சிறு பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். இருந்தாலும் அவற்றை நீங்கள் சிறப்பாக சமாளித்து இன்று வெற்றி காண்பீர்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகள் உங்களை சார்ந்து இருப்பதால் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து அவர்களை மகிழ்விப்பீர்கள். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்த்து இனிமையாக பேசினால் இன்றைய நாள் எளிதாக கடந்து செல்ல உதவும். மிதுனம். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையால் ஆதாயம் அனுகூலம் உண்டாகும். பயணங்கள் வெற்றி தரும். புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். உங்கள் சொல்படி கேட்டு குடும்ப அங்கத்தினர்கள் நடப்பது மகிழ்ச்சியை தரும். சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். பெண்கள் சக ஊழியர்கள் தொழில் விஷயத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். கடகம். தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையற்ற வேலைகளையும் தவிர்த்தாலே இன்று உங்களுடைய பணிசுமை குறைந்து காரியங்கள் எளிதில் வெற்றி பெறும். அதனால் உங்களுடைய செல்வாக்கும் உயரும் வாய்ப்பிருக்கிறது. அதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் பெண்கள் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு இனங்களில் அரசு காரியங்கள் அரசு உதவிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சர்ச்சைகள் வந்து நீங்கும். ஆனால் அவற்றை பேசி தீர்த்தால் எளிதில் பிரச்சனைகளை தீர்க்கலாம். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். சிம்மம். நீங்கள் விரும்பிய காரியங்களை செல்வதில் சில தடைகளும் எதிர்ப்புகளும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் வெற்றி பெற்று சமாளித்து வெற்றியோடு லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரிப்பீர்கள். உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் செயல் திட்டங்கள் எல்லாம் புதிய தொழில்நுட்பத்தோடு வெற்றி பெறுவதால் உங்களுக்கு பேரும் புகழும் பாராட்டும் கிடைக்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்காக சேமிப்பீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும்.
சகோதரருடன் ஒரு சிறு பிரிவுகள் ஏற்படலாம். அரசு விஷயங்கள், அரசு காரியங்களில் சிறு சிறு மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். தொழிலில் உங்கள் திறமைகள் மதிக்கப்பட்டு அதற்கான உரிய ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். அவர்களால் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகள் செயல்பாடுகள் மன திருப்தியை தரும். சகோதரருடைய வளர்ச்சி உங்களுக்கு ஆறுதலை தரும். தேவையற்ற சிந்தனைகளை, எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள். பெண்கள், சக ஊழியர்கள், நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அரசு காரியங்களில், அரசு விஷயங்களில் உங்கள் செல்வாக்கை உபயோகித்து வெற்றி காண்பீர்கள். துலாம், நீங்கள் செய்யும் முயற்சிகள், மாற்றங்கள் சிறு சிறு பணிசுமையை கூட்டினாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே. போட்டிகளில் வெற்றி காண்பீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். எழுத்துப்பூர்வமான காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். இடமாற்றம், ஊர் மாற்றம் உங்களுக்கு வெற்றியை தரும். விரும்பிய பயணங்களை மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். பெண்களால், சக ஊழியர்களால் சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விருச்சிகம், இன்று உங்கள் பேச்சில் நிதானம் தேவை. வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் சில போராட்டங்களை சந்திக்கலாம். இருந்தாலும் அதிகாரிகள் ஆதரவோடு உங்களுடைய செல்வாக்கினாலும் எதிர்ப்படும் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் நீங்கள் வெற்றி கண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான சாத்தியதைகள் இன்று அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உறவினர்கள் வெகு தூரத்திலிருந்து உங்களை பார்க்க வருவார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதரவும் ஆதாயமும் உண்டாகும். உங்கள் விருப்பங்களுக்கு பெண்களும் சக ஊழியர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆளுமை அதிகரிப்பதால் அவற்றை அனுசரித்து சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனுசு, இன்று உங்கள் திறமைகள் நன்றாக மதிக்கப்படும். அதை பெரிய திட்டங்களாக, செயல் திட்டங்களாக மாற்றி அதை வெற்றிகரமாக நடத்தி பேரும் புகழும் பெறுவீர்கள். பயணங்களில் அடிக்கடி மாற்றங்கள் செய்வீர்கள். அதனால் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் பணிசுமை அதிகரிக்கும். இருந்தாலும் அதை எல்லோரிடம் பகிர்ந்து அளித்தால் உங்களுக்கு பணிசுமை குறையும். இல்லை நான் தான் தலைவன், நான் தான் எல்லாத்தையும் பார்ப்பேன், எல்லாத்தையும் தலைமையில் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் வேலை செய்கிற இடத்துலையும் ஓடணும், குடும்பத்துலேயும் ஓடணும். வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் முயற்சிகளுக்கும் மாற்றங்களுக்கும் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நண்பர்கள் உதவியை நாடுவீர்கள். உறவினர்கள் உடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். மகரம், நீண்ட நாள் பெண்டிங் வைத்திருந்த முயற்சிகள், மாற்றங்களை எல்லாம் செய்து இன்று வெற்றி காண்பீர்கள். அதற்காக சில கடின முயற்சிகளும் கடின உழைப்புகளும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு. சகோதரன் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். புதிய ஒப்பந்தக்காரர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்தில் வேற்றுமொழி பேசுபவர்கள், அந்நியர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாக இருப்பார்கள். உங்கள் முயற்சிகளுக்கு பெண்களும் சக ஊழியர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் விரும்பிய காரியங்களை அடைய நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள். வாழ்க்கைத்தினுடன் வாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கும்பம், இன்று அந்நியர்களின் தலையீடு உங்களுக்கு அதிகரிக்கும். அவற்றை நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸில் நிறுத்தி வைப்பது நல்லது. குடும்பத்தில் பெண்கள், உங்களுடைய ஊழியர்கள் அல்லது உங்களுக்கு கீழே இருப்பவர்கள், உங்களுக்கு வயது குறைந்த குடும்ப அங்கத்தினர்களெல்லாம் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பாங்க. உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்வீர்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மீனம், தொழிலில் உங்கள் திறமைகள் மதிக்கப்படும். இதுவரை யாரும் உங்களை உதாசீனப்படுத்தி உங்களை கவனிக்காமல் இருந்தவர்களெல்லாம் உங்கள் பக்கம் திரும்ப வைப்பீர்கள். உங்கள் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். அதற்கு உங்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசு உதவிகள் எளிதில் கிடைக்கும். சகோதரருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் மனத்தில் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். இருந்தாலும் சில சிறு
அசுகங்கள் வரும். அதை தவிர்ப்பதற்கு உரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதாயமாகவும் அனுகூலமாகவும் இருப்பார். இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களுக்கு காத்தருள்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்ம வரி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களும் இதுபோல் ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்க வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.